Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தொடர்ந்து இது பற்றி பேசுவதற்காக முன்னாள் எம்எல்ஏ வி சேகர் இணைப்பில் இருந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். அதிமுக கூட்டணி அமைந்தால் ராஜினாமா என அண்ணாமலை தெரிவித்திருந்த நிலையில் எப்போதும் பேச்சை மாற்றி பேசுபவன் நான் இல்லை என தற்போது தெரிவித்திருக்கிறார். இதை பற்றி உங்களுடைய கருத்து சார்? அவர் எப்போதுமே மாற்றி பேசவே மாட்டார் அப்படிங்கிறத சொல்றதையே மாற்றி மாற்றி பேசுறவர் தான் அண்ணாமலை. அவர் வாட்ச் பில் கூட இன்னி வரைக்கும் கொடுக்கல. அன்னைக்கு சொன்னவர் தான் ஷூ போட்டு செருப்பு போட்டுக்குமான்னு ஷூ போட்டுன்னு போயிருக்காரு போட்டுருக்கு டெல்லிக்கு. அந்த மாதிரி இதில் அடிப்படையாக அதிமுக பாஜக கூட்டணி முறிவுக்கு காரணமே அண்ணாமலையினுடைய பேச்சுக்கள் தான் அடிப்படையாக. அது ரெண்டுமே ஒரு இணக்கமான கூட்டணியில் இருந்த கட்சிகள் தான். அண்ணாமலை தன்னுடைய சுய லாபத்துக்காக கொங்குவில் 2 தலைவர்கள் இருந்துவிடக்கூடாது ஒரே கூட்டணியில் இருந்ததற்காக அதிமுகவை கைட்டி விடத்துக்கு உண்டான எல்லா பேச்சுக்களையும் பேசினார். அவர் என்ன நினைச்சாரோ அதுக்கேற்ப அந்த கூட்டணி முடிஞ்சது. அதாவது தெய்வமாக நினைக்கக்கூடிய ஜெயலலிதா அவர்களையும் அந்த கட்சியும் எம்ஜிஆர் இவர்களை போன்றவர்களை எல்லாம் தரந்தாழ்ந்து விமர்சிக்கும் பொழுது அதிமுகவினுடைய அடிப்படை தொண்டன் கூட அதை விரும்ப மாட்டான், ஏற்க மாட்டான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில அண்ணாமலைங்கிற ஒரு தனிப்பட்ட நபரை அதிமுக இருக்கிற அடிமட்ட தொண்டர்கள்ல இருந்து நிர்வாகிகள் வரைக்கும் வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிப்பட்டவரை வைத்துக்கொண்டு மறுபடியும் கூட்டணி என்றால் சரியாக வருவதற்கு வாய்ப்பே இல்லை. எடப்பாடியும் முதலமைச்சராக இருந்தவர் தான். பாக்கி எங்க டெல்லிக்கு போனவங்களும் திறமைசாலிகள் எல்லாம் இருக்காங்க. அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அண்ணாமலை இருந்தால் இந்த கூட்டணி நடப்பதற்கு சரியாக இருக்காது. அதை பத்தி நாங்க பார்த்துக்கிறோங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனால் இது அண்ணாமலை ராஜினாமா செய்கிறாரா இல்ல அவர் விலக்கப்படுகிறாரா? ஏன்னா அவர் இப்போ மறுபடியும் தலைவராக தொடர்கிறாரே ஒழிய மறுபடியும் நியமிக்கப்படல. அவர் தலைவரா, அவருடைய பீரியட் முடிஞ்சு போச்சு. அடுத்த தலைவர் வர வரைக்கும் ஒரு காபந்து தலைவராகத்தான் மைக்கு போட்டு பேசிக்கிட்டே இருக்கிறார். ஏர்போர்ட்ல பேச மாட்டேன் பாரு, ஏர்போர்ட்ல பேட்டி தரமாட்டேன் பாரு, அதே பேட்டியே 10 நிமிஷம் கொடுப்பாரு தரமாட்டேன்னு சொல்லி. அவருக்கு பத்திரிகையாளர்கள்னாக்க அவங்க ஏதோ நம்ம சொன்னதை தான் கேட்கணும், அவங்க எதுவுமே என்னை கேட்டக்கூடாதுட்டு அவங்களுக்கே கிளாஸ் எடுப்பாங்க. விஜய்க்கு கிளாஸ் எடுப்பாரு. அரசியல்ல ஒண்ணுமே தெரியாத ஒரு பூஜ்ஜியம் தான் அண்ணாமலை. அந்த பூஜ்ஜியம் தான் இருக்கிற எல்லாருக்கும் கிளாஸ் எடுப்பார் அவரு. அப்படிப்பட்ட ஒரு மனோபாவம் அவருக்கு, ஒரு வியாதி. அது தனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். இவர் கண்டிப்பாக ராஜினாமா செய்யக்கூடிய அளவுக்கு என்ன சொல்லுவாரு, நீ வெளில போ அப்படின்னு அமித்ஷா சொல்லிட்டா நானே ராஜினாமா பண்ற மாதிரி பண்ணிடுறேன், நீங்க என்ன அனுப்பிச்சுற மாதிரி அனுப்பிச்சிருங்கன்னு வேணா கெஞ்சி கூத்தாடிட்டு வருவார். அவ்வளவுதான் பண்ணுவார். மெக்கி போனா அது ஒரு பெருமையாக இவர் நினைத்து கொள்ளலாமே ஒழிய தேசிய கட்சிகள்லாம் எப்படி அதனுடைய தொண்டர்கள் எல்லாம் எப்படி டீல் பண்ணுவாங்கன்னு தெரியும். அதனால அது என்ன இருந்தாலும் Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.